நீங்க என்எல்சில பண்றீங்க, தலாலாமல பண்றீங்க, திருச்சி பெல்லுல பண்றீங்க, ரயில்வே துறையில பண்றீங்க, இன்கம் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆயக்கர் பவனிலே 1600 அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறீங்க. ஒருவன் கூட தென்னிந்தியன் கிடையாது. இன்னைக்கு எல்லா விமான நிலையங்களையும் சிஏஎஃப் என்று சொல்லக்கூடிய வட இந்தியர்களை, இந்திக்காரர்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினரையே சட்டையை பிடித்து நீ இந்தி தெரியவில்லையா, நீ இந்தியன் இல்லை என்று சொல்லுகின்ற துணிச்சலை மோடி பாசிச அரசு வட இந்தியர்களுக்கு கொடுத்திருக்கிறது. இங்க இடத்தில் நீண்ட பட்டியல் இருக்கிறது. படிப்பதற்கு இடத்துக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்தேறிய சில சம்பவங்களை மட்டும் இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். அருமை உறவுகளே, எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களே, வட இந்தியர்களின் ஆதிக்கம் எந்த அளவுக்கு கொடிகட்டி பறக்கிறது என்பதற்கு சாட்சியாக சென்னை சைதாப்பேட்டையில சின்னமலை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஜாயிஷா 21/12 இந்தி வடநாட்டு கும்பல்களை அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான். 29/12/2022 என் பகுதியைச் சேர்ந்த குறிஞ்சிப்பாடியைச் சேர்ந்த சந்தோஷ் தருமபுரி பொம்முடி பகுதியில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான். வடமாநிலத்தவர்கள் 2023 மதுபோதையில் தடுக்க சென்ற காவல்துறைகளை ஓட ஓட விரட்டி எங்கள் இந்தியாவின் மிகச்சிறந்த காவல்துறை, ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை முண்டங்கால் பின்னால் அடிக்க ஓடோடி வந்தார்கள். வட இந்தியர்கள் துரத்தி தாக்கினான் கஞ்சா கும்பல்கள். 29/2023 திருப்பூர் அனுப்பம்பாளையத்தில் பின்னலாடை நிறுவனத்தில் பணியாற்றிய தமிழர்களை வட இந்தியர்கள் ஓட ஓட விரட்டி தாக்கி இரத்த வெறி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டான். 14/2/2023 கோவை தனியார் கல்லூரியில் உருட்டு கட்டுகளுடன் உள்ளே இருந்து கேண்டீன்களையும் தமிழ் மாணவர்களையும் அடித்து நொறுக்கினான். காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 27/12/2024 சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள காரைக்காடு பகுதியில் தமிழ்நாடு காவல்துறையின் மீது வடமாநிலத்தவர்கள்